கிழவா, வயசான காலத்துல உனக்கு சுகம் கேக்குதோ, இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உன்ன. உங்க அம்மா தானே நடத்த கேட்ட வேண்டாம் பேசிட்டு ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்க. பார்த்தவன் தானே ஊர்லயே இருக்க விட மாட்டான். ரொம்ப முக்கியம் போல விட மாட்டான். ஒரு பக்கம் சசி அடிக்க, ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இப்ப வந்தா என்னடா? நம்ம கட்சியில சேரணும் சொல்லி புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். வர சொல்லு. ஒரு நிமிஷம். இவர்தான் பிரசிடென்ட். உங்க பேரு? சுகுமாரன் பிள்ளை. நம்பாலா? ஆமா, அப்பா நம்மாலே, அம்மா வேற ஆளு. தம்பிக்கு என்ன வயசு? 30. இப்பதான் தம்பிக்கு அறிவு வந்திருக்கு போல இருக்கு. ஆமா. எங்க என்னது? மெம்பர்ஷிப். ஓ அதுவா? இதோ அதோ இங்க இருக்கு. அண்ணன் உன்னை நான் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டேன். இதான் எங்களோட மெம்பர்ஷிப். கிளம்பு கிளம்பு, பார்ட்டிக்காக தீயா வேலை செய்யணும். செஞ்சிடறேன். ஸ்மார்ட் பாய், பெரிய ஆளா வருவான். போ. இதே மாதிரி நிறைய முட்டா பசங்களை கூட்டு வா. அப்புறம் நான் எங்க விட்டேன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல ஒரே அடித்தடி. புடுறா. டேய், சட்டு புட்டுன்னு ஊத்தி எடுத்துட்டு வாடா. இங்க பாரு தம்பி, எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த இடத்துல எனக்கு தேவையான சாராயத்தை நானே காசி, மனசுக்கு கஷ்டம் வரும்போது 2 கிளாஸ் அடிச்சு சரி பண்ணிடுவேன். நீயும் குடி. இந்த விஷயத்த நீ நம்ம பையன்றதுனாலதான் உன்கிட்ட சொல்ற. கல்யாணிக்கும் உன் அப்பனுக்கும் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கு. நான் இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத. ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறானுங்க. என் கண்ணால நான் பார்த்த விஷயத்த எப்படி அந்த கர்மத்தை சொல்றது? என்னால சொல்லாம இருக்க முடியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த ஊர்காரங்க இத பத்தி பேசியே நம்மள வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இல்லனா குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். காப்பியா இது? சூடு இல்ல, சக்கரை இல்ல. உன் அம்மா சாகும்போது என் கைப்பிடிச்ச என்ன சொன்ன தெரியுமா? நம்ம பையனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, நீ இங்கதான் அவனை பார்த்துக்கணும். அவன் நம்மளை விட்டு போகும்போது உனக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் உன்னை நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உனக்கு பிடிக்காது நான் எதுவுமே செய்ய மாட்டேன்பா. அப்ப என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நீ ஒண்ணு பண்ணு. இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க போகாத. அந்த பொம்பளை கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் இந்த சொத்து விஷயம் நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசினதுதான். சசி, என்னடா நடந்துகிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்க உங்க அம்மாவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. டேய், நீயாவது அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டா? கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. டேய் சசி, உன் வீட்டுல வயசுக்கு வர வேண்டிய ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பத்தி நீ யோசிச்சு பாரு. அம்மா
கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடி? கொண்டு வரேன்னு சொல்றேன்ல, இந்த கேஸ் வரை எரிய மாட்டேங்குது. கேஸோட ரெகுலேட்டர் ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீ போய் உன் வேலையை பாரு. பெரியவங்க மாதிரி வந்து எனக்கு உபதேசம் பண்ணாத. உள்ள போய் நீ படிடி. இந்த வீட்ல ஒரு நிம்மதி கிடையாது. கீழே தட்டு விழுந்துருச்சாப்பா. ஆச்சி ஆச்சி வாங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறத பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். அப்பா நிம்மதியா இருக்கு. இனி ஹோம்வொர்க் பண்ண வேண்டாமே. அம்மா, அப்பா வெளியில போயிட்டு இருக்காரு. போட்டும் போட்டும். வீட்ல இருந்தா சும்மா கத்திக்கிட்டே இருப்பாரு. போறதே நல்லதுதான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குறை சொல்றதுக்கு நீதான் இங்க ஒருத்தவங்க இருக்காங்களே. இந்த அடுப்பு வேற எரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டுறலாம் சார். இந்த பரீட்சையும் வேண்டாம், பாஸ் ஆகவும் வேண்டாம். அவங்க 2 பேரும் இல்லாம நாம மட்டும் எப்படி பரீட்சை எழுதுறது? இதுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் சார். ஆரம்பத்துல இருந்த சுறுசுறுப்பும் இல்ல, விருப்பமும் இல்ல. போதும் சார், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? உங்க எல்லாரோட உழைப்பும் வீணா போயிடும்ல. எங்களுக்காக உதவி பண்ண வந்தீங்க, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாருங்க. இந்த பரீட்சைலாம் எங்களுக்கு வேணாம் சார். அதான் எப்படியும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சுல. நீங்க பரீட்சையில பாஸ் ஆகிறது தான் இதுக்கு ஒரே வழி. இதை செய்யலனா உங்க எதிரிங்களுக்கு இது ஒரு பெரிய பலமா போயிடும். நீங்க எல்லாருமே உங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும். அதுக்காகவாவது நீங்க இந்த பரீட்சையை எழுதணும். வாத்தியார் சொல்றதுதான் கரெக்ட். யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க படிச்ச பாஸ் ஆகுங்க. எப்படியும் பரீட்சை எழுதி ஜெயிக்க பாருங்க. இந்த லாசர் கிட்டே விளையாடுறானுங்களா? பாத்தீங்களா, பாடம் சொல்லி கொடுக்க வந்தவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தத அன்னைக்கே நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவனுக்கு. ஆனா அவன் அந்த கிழக்கட்டைங்களை 10வது பாஸ் பண்ண வைப்பன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்தலாம். இனி நம்ம பார்க்கலாம் அவங்க எப்படிதான் பரீட்சை எழுதுறாங்கன்னு. கிளாஸ் நடத்தலனாலும் இது வரைக்கும் படிச்சதை வச்சு அவங்க பரீட்சை எழுதிட்டாங்கன்னா அதை நடக்க விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த லாசர் எழுதாத பரீட்சைய இந்த ஊர்ல எவனும் எழுதக்கூடாது. அப்படி சொல்லுங்க முதலாளி. என்ன முதலாளி இவன் வரான்? இவன் எதுக்கு இங்க வர்றான்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்தது யாரையும் அவமானப்படுத்தவோ இல்ல பிரச்சனை பண்ணவோ இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு படிப்பு சொல்லி தரதான். ஆனா நீங்க இடையில வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க. வாத்தியாரே, உனக்கு என் அப்பா யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? 20 வருஷம் இந்த பஞ்சாயத்துக்கு பிரசிடென்டா இருந்தாரு. அவரை எதிர்க்க ஒருத்தம் கூட இல்ல. அப்படிப்பட்டவரோட புள்ளதான் இந்த லாசர். ஆனா எனக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசை இல்ல. அதுல ஒரு மெம்பரா இருந்தாலே போதும். அதுக்காக என்ன வேணும்னாலும் இந்த லாசர் செய்வான். வாத்தியாரே, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு இந்த லாசர் முடிவு பண்ணிட்டானா அது நடக்காது. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்களோட பதவி ஆசைக்காக இங்க இருக்கிற ஆளுங்க துன்பப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதெல்லாம் விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாளி, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இதுக்கு எல்லாம் காரணம் அந்த லாசருங்கிறவன் தான். சரியா சொன்ன. அந்த லாசர் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை சாக்கடையிலே வச்சு நல்லா மிதிச்சிடுவேன். ஏன்பா அவனுங்க இன்னும் ரவுடிங்களை வச்சு நம்மளை அடிக்கிறதுக்கா? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களை அவன் வர வச்சிருக்கான்னு வேற சொல்றாங்க. நண்பரு, நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோம்? இந்த பரீட்சை எழுதி பாஸ் ஆகி எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும் தானே. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நம்ம முயற்சி பண்ணா மட்டும் எதுவும் நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். ஏண்டா ஃபீல் பண்ற? சார் என்ன சொன்னாரு? இந்த பரீட்சை நம்ம எழுதுறோம், யாரும் தடுக்க முடியாது. சரி வா.
எதுக்கு என்ன முதலாளி கூப்பிட்டாரு? யாருக்கு தெரியும், பேசாம வா. என்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு. இது முதலாளியோட புது வீடு. பார்க்க தானே போற, பேசாம வா. முதலாளி கூட்டிட்டு வந்துட்டேன். உட்காரு. ரொம்ப தூசி இருந்தது, நீங்க உட்காருங்க. நீங்க வந்து உட்காரு வாசு. இருக்கட்டும் முதலாளி. உட்கார்றா. வேணாம் முதலாளி. நீ எங்கள ஒருத்தன்டா. எதுக்கு என்ன வர சொன்னீங்க முதலாளி? கிழடுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த வாதியா இருக்கும். நீ பெத்த உன் பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. என்ன வாசு, இப்படி உன் பொண்ணை பத்தி பேசுறது உனக்கு நல்லதுன்னு படுதா? டேய், என்னாச்சு முதலாளி? எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சிக்னல் கொடுத்தீங்களா? உங்களை யாரா கூப்பிட்டது? அந்த வாசுவை வர சொல்லுங்கடா. வாசுவியா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க முதலாளி. வாசு, நான் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஊர்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு ஒரு யோசனை சொல்லவா? இவன் பார்க்கறதுக்கு முரண மாதிரி இருக்கலாம், ஆனா நல்ல பையன். இவனுக்கு பொண்ணு கொடுத்தனா கல்யாண செலவு மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானே ஒரு இடமும் கொடுத்து இவங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்குறேன். இனி உன் பொண்ணோட மனச மாத்த வேண்டியது உன் வேலை. கிளம்பு. முதலாளி எப்படி? உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே முதலாளி. நிறுத்துறா. நீ என்னடா நினைச்ச? பணம் கொடுத்தும் நம்ம மிரட்டியும் வழிக்கு வராதவன். காதலுக்காக நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். பாத்துக்கிட்டே இரு, இந்த ஊரை விட்டு கண்டிப்பா ஓடுவா. அப்போ இது பாசம் இல்லையா, வேஷமா? ஏன்பா, ஜானகியை பத்தி கேள்விப்பட்டியா? இல்லையே. அவளோட ஓடி போன 2வது புருஷன் வந்திருக்கான். அப்படியா? ஆமாப்பா. அப்ப இனிமே அங்க போக முடியாதா? நாம போவோம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற? பாத்துக்கலாம். அவன் பகல்ல இந்த ஆட்டம் ஆடுறான். அவன் பெரிய யோகாரப்பா. இன்னைக்கு என்ன மப்பா இருக்க? அவனுக்கு இப்ப என்ன குறை? அவன் பொண்ணு வாத்தியார் கூட ஜாலியா இருக்கா. அது ரெண்டும் ரொம்ப செட்டப் ஆயிடுச்சு. அவனும் அவன் நடையும். ஆமா ஆமா உண்மைதான். நடக்கட்டும். உங்ககிட்ட படிச்சு சொல்லி இருக்காங்க, போகாதே. இப்படி அடிக்கிறீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துல அடிச்சு விட சமாதி பண்ணு. ஒன்னால தலை நிமிர்ந்து வெளியே நடக்க முடியல. நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை. வாய மூடு. நான் தாங்க போகணும்னு சொல்லிருக்கல. முதலாளியோட கைய கால பிடிச்சு அவரோட வேலைக்காரனுக்கு உன்னை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உள்ள போ. என்னை மன்னிச்சிடுங்க. ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன். இந்த இக்கட்டான நேரத்துல என்னால உங்க எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு. அதுக்காக நானும் வசுமதியும் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியும், ஆனா அந்த மாதிரி பண்ணா நான் வசுமதியை பிரிய வேண்டிய நிலைமை வரும். எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. எப்பவும் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டவன். வாத்தியாரம் பெரிய வாத்தியாரு. நம்ம சாரு ஒரு உதாரண புருஷன். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியான். கோபாலண்ணா, இந்தாங்க காசு. அந்த பாக்கி வாங்கிட்டு போயிடுங்க. சரி. ஊருக்காரங்க என்னெல்லாம் பேசுறானுங்க. ஆளு நல்லா சூப்பரா இருக்கா, ஹீரோ மாதிரி இருக்கான், ஸ்டைல்ல நடக்கிறா, ஸ்டைலு. வாத்தியார் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்ப வசுமதியும் போச்சா? ஓ கவலைங்க யாருக்கு தேவை சொல்லு. நான் இப்ப யாரை பத்தி கவலைப்படுறேன் தெரியுமா? மெம்பர் கதை இப்ப என்ன இருக்கும்? இத பாரு மெம்பரே, இங்க நீ என்ன சொன்னாலும் எடுபடாது. ஜனங்கெல்லாம் கோவத்துல இருக்காங்க.
அப்புறம் பஞ்சாயத்து கமிட்டிலயும் பிரச்சனை நடக்குது. அதனால நான் சொல்றத கேளு, ராஜினாமா பண்ணிடு. என்ன நான் ராஜினாமா பண்ணுமா? நீங்க சொன்ன உடனே நான் ராஜினாமா பண்ணிடணுமா? இப்ப எதுக்குப்பா இப்படி டென்ஷன் ஆகுற? இது ஏன் முடிவு இல்ல, பார்ட்டி முடிவு. பார்ட்டி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதே மாதிரி நீயும் கேட்டுக்கோ. இப்பவே நீ ராஜினாமா பண்ணிடு. இந்த கட்சியோட ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன உடனே நான் ஓடிடுவேன் நினைச்சீங்களா? இந்த ஊரே தீப்பத்தி எரியும். இங்க பாரு, இந்த குடிகார பசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போடாத. நாங்க சொல்றத கேட்டு அனுசரிச்சு போனா அது உனக்கு சரி, நம்ம பாத்துக்குவோம். நீங்களும் பாருங்க. ஏய் நில்லுப்பா. ஏய் என்கிட்ட உங்க வேலையை லூசு கும்பிட்டே இருக்கான். டேய் ராஜினாமா ஐயோ. டேய் என்னடா அவன் கூடயே போலான்னு பாக்குறியா? இந்த உலகத்துல ஒருத்தனையும் நம்ப கூடாது. நான் ஒண்ணும் பண்ணல. பாக்க அப்பாவி மாதிரி இருப்பானுங்க, கடைசியில அவனுங்க தான் நம்மள கவுத்து விட்டுருவானுங்க. நம்ம கிராம பஞ்சாயத்து நல்லா முன்னேறணும்னா நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து புதுசா ஏதாவது செய்யணும். இந்த பஞ்சாயத்தோட 15வது வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா செய்யணும்னு நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி சொல்றோம். அதனால நாங்க எல்லாரும் அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, கவனமா கேட்டுக்கோங்க. 15வது வார்டு மெம்பர் கைமல் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால இந்த ஊர் மக்கள் சார்புல அந்த கைமல் ராஜினாமா பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி எல்லாரும் வந்து தப்பா நடந்துகிட்டு இருந்ததுன்னா நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். ராஜினாமா செஞ்சே ஆகணும். கைமல் ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய். ராஜினாமா செய். மெம்பர் பதவியை ராஜினாமா செய். ராஜினாமா செய். ராஜினாமா செய். மெம்பர் பதவியை ராஜினாமா செய். மெம்பர் கைமல் பதவி விலக வேண்டும். ராஜினாமா செய். ராஜினாமா செய். அப்புண்ண எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த வாத்தியார உங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டானே. இருந்தாலும் கல்யாணம் ஆகாமலே கெட்டு போன பொண்ணு இருந்த இந்த ஊர்ல நம்ம 2 பேரும் இருக்கிறத நினைச்சாலே நான் என்னன்னு சொல்றது? நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? நம்ம ஊர்ல டாக்டர் இன்ஜினியர் ஆயிடுவாங்க நினைச்சேன். ஆனா இப்ப நடந்தது பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி டாக்டர் அபுன்னு ஒரு பலகை இருந்துராதான் ஆசைப்பட்டேன். இப்ப நீ மீன் விற்கும் போது எப்படி சத்தம் போடுவ? ஊ அப்படிதானே? இனிமே இப்படி சொல்லிப்பாரு. பொறிக்கு நாய. இந்த வேலையை பண்ணது நீதானே எனக்கு நல்லா தெரியும். நாங்க படிப்போம், பரீட்சை எழுதுவோம், பாஸ் ஆகவும் செய்வோம். உன்னை கொன்னாவது செஞ்சு காட்டுவேன். ஆசதா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆச்சி, இதெல்லாம் நீங்க படிக்கலையா? இப்ப படிச்சு என்ன ஆக போகுது? படிப்பும் வேண்டாம், ஸ்கூலும் வேண்டாம். நீங்களா? எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? பையன் வீட்டுல இருக்கானா? அவன் வெளியே போயிருக்கான். நீங்க முதல்ல போங்க, அவன் பாத்துற போறான்.
பார்த்தா என்ன, நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் யாருக்கு பயப்படணும்? சொன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணலதான். ஆனா ஊரு என்னலாமோ பேசுது. எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிறேன். நீ வரியா? யோ அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் என்ன கொழுப்பு அடங்கல. என்ன திமிர இருந்தா நீ மறுபடியும் வருவ? வேணாம், ஓடா. கொல்லாம விட மாட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? நீயும் சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க. நான் உனக்கு அம்மாடா. அம்மாவா? உனக்கு இப்ப தெரியுதா? அப்போ ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சசி வந்து இப்படி திடீர்னு மேல கைய வைப்பா நான் எதிர் கூட பார்க்கல. நீங்களாம் எங்கேயா போயிருந்தீங்க? அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானு. இங்கதான் உட்காந்துருக்கான். இங்க பாரு. இவன் ஏன் இங்க உட்காந்துருக்கான்? கரெக்டா தான் வந்திருக்கோம். எங்க போய் உட்காந்துருக்கான்? என்னடா சுதாகர் இங்க வந்து உட்காந்துருக்க? சுதாகர், என்னடா பிரச்சனை அதெல்லாம்? என்னடா சின்ன மாதிரி? அழாதடா, சொன்னா கேளு. இத பாரு, இதை இப்படியே விட்டா ஒன்னும் சரி வராது. அந்த புறம்போக்கு லாசர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அபோ, நாம இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்டா. ஆச்சி, ஆச்சி, ஆச்சி எங்கே காணுமே? அம்மா, அம்மா, ஆச்சி இங்க எங்கேயும் காணுமே. எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியல, நான் ஃபுல்லா தேடிட்டேன். போய் அப்பா கிட்ட கேளு. அத்தை, அத்தை, இந்த அத்தை எங்க தான் போனாங்க? பெரிய தொல்லையால இருக்கு. அத்தை, வாசல் பூட்டிதான் இருக்கு. இந்த கிழவினால தொல்லையா போச்சு. காலங்காத்தாலும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. என்னங்க, 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 நடி அத்தை காணோம். எங்க போனாங்கன்னு போய் பாருங்க. இந்த கிழவியனா? இவனுங்களுக்கு இதே தெரியும். எங்க அம்மா எங்கடா கூட்டிட்டு போயிருக்காங்க? அடிச்சுக்காதடா. இப்படியே உங்க குடும்பம் மொத்தமாவே எப்படியாடா? எவன் கூட போட யாருக்கு தெரியும்? உங்க ஆத்தா நான் ரொம்ப ஒழுங்கா போய் தேடுறா. வண்ட வயசு உனக்கு சுகம் இருக்குதோ குடும்பத்தை எழுத்துற வச்சுக்கோங்க. சும்மாடா, ஊர் முன்னாடி எங்க மானம் போதும். ஆனா பேலது பாத்துட்டு இருக்கேன். ஒழுங்கா எங்கடா எங்க அம்மா? உங்க அப்பா எங்கடா? சண்டை போட்டுக்கிறீங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் அங்க தண்ணியை குதிக்க நிக்கிறாங்கடா. போய் காப்பாத்த பாடுறா.
எல்லாம் செஞ்சுட்டு அண்ணா, குதிக்காதீங்கம்மா, தப்பான பொருளை பண்ணாதீங்க. இங்க இருந்து. ஐயா, நீங்க வாங்க, யாரும் குதிக்காதீங்க. போங்கடான்றல்ல. அவங்கள தடுத்து நிறுத்துங்க. மேல வாங்க மேல வாங்க சின்ன பசங்க பண்ண நிக்காதீங்க. வாங்க மேல வாங்க. கிளம்புங்க எல்லாரும். வயசான காலத்துல இதெல்லாம் தேவைப்பா. அடிச்சே கொண்டுருவோம் இங்க எதுக்குடா வர? போடா. போடாண்ணா. நீதான் அவங்க வேணான்னு ஒதுக்கிட்டல்ல. ஆஹா இந்த வந்துட்டான பாசக்கார பிள்ளை. நீ எதுக்குடா இங்க வந்த? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி போட்டுருவான், ஜாக்கிரதை. ஊர்க்காரங்க முன்னாடி இங்க மானத்தை வாங்காம ஒழுங்கா வாங்க. ஆமா, மாமியாரோட பாசம் பொத்துக்கிட்டு வருது. போ இங்க இருந்து. பாசம் ஒண்ணு பொங்கி வரல. இவ அவளுக்கு மாடு மாதிரி வேலை செய்வா. இவ அந்த சொகுசெல்லாம் போயிடுமேன்னு இப்ப தேடிக்கிட்டு முடியாந்திருக்கா. பாக்குறத பாரு, எருமை. இவங்கெல்லாம் சொன்னா சும்மா போக மாட்டாங்க வாசு. இவங்களுக்கு தேவையெல்லாம் இந்த சொத்து தான். மூஞ்சில தூக்கி வீசு. நல்லா இருங்க. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது அதெல்லாம். இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இவங்க அப்பா கரண்ட் அடிச்சு செத்தப்ப கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்த நஷ்ட ஈடு பணம். இதுல இருந்து சல்லி காசு கூட எடுக்காம பத்திரப்படுத்தி வச்சிருந்தா உங்களுக்காக. ஏன் கொடுக்காம இருந்தா தெரியுமா? நீ பெத்து வச்சிருக்கிய பொண்ணு, அவளோட கல்யாண செலவுக்காக. இந்த பிடி. ஆச்சி வேணாம் ஆச்சி, அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இவரும் காதலிச்சு ஓடி போயிடுவோம்னு நினைச்சீங்களா? சீ. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான அன்பு. வயசானதுக்கு அப்புறம் உங்க பெத்த அப்பா அம்மா கிட்ட கொஞ்சமாவது பாசத்தை காட்டுறீங்களா? உங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். கொஞ்சமாவது அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல. உங்களோட சந்தோஷத்துக்கு நாங்க தடையா இருக்கோம்னு நினைக்கிறீங்க. அதான உண்மை. அப்புறம் எப்படி பாசம் வரும் சொல்லுங்க? இவ என்கிட்ட காட்டின பாசத்துல ஒரு துளியாவது நீங்க என்கிட்ட காட்டி இருந்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க அந்த வீட்லயே ஒரு வேலைக்காரியா வாழ்ந்து முடிச்சிருப்பேன். அதுதான் எல்லா அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சோகங்களை பரிமாறிக்கிட்டோம். அதான் நாங்க பண்ண தப்பா? வயசான அப்புறம் கஷ்டங்களை பரிமாறும் நட்பு தேவைப்படுது. பசங்களுக்கெல்லாம் தேவை சொத்து மட்டும் தானே. சொத்து மட்டும் கையில கிடைச்சிருச்சுன்னா எங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவீங்களே, சரிதானே? அதெல்லாம் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு நீங்க யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. இதோட எதுவும் முடிஞ்சு போகாது. இனிமே நானும் இவரும் எப்பவும் இதே மாதிரி தான் இருப்போம். நாங்க தினமும் சந்திச்சுக்குவோம். எங்க மனக்குறைகளை பரிமாறிக்குவோம். எங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்ல. சந்தோஷமா சிரிப்போம். அதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்ல. கிழடு கட்டைங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு வாத்தியா வந்தான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே இந்த ஊரை விட்டு ஓடியே போயிட்டான். இது நடந்தது போதாதுன்னு அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் காலம் போன காலத்துல காதலா.
என்ன அடக்கணும்னு எவனாவது நினைச்சா இந்த லாசர் அவனை சும்மா விட மாட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜு, கிழட்டு பசங்க ரொம்ப வீரமா வரானுங்க. அடிச்சு காலி பண்ணுங்கடா. இத நசுக்கிட்டு வந்துடுறானே. மம்பர அடிச்சு மூச்ச ஓட. சுதாகர், எடு. ரொம்ப நாளா ஆள வடைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. இந்தா, வாங்கிக்கிறேன். ஓசி சாராயம் குடிச்சிட்டு போயிடு, ஓடி போயிடு. எங்களையோட அடிக்கிறீங்க. என்ன ஓடி போயிடுங்க. துவையா துவைக்கிறானுங்க. ஏய், வாடா. எனக்கு பொம்மை வர்ற. எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. மெம்பரை எழுந்து வா. ஏய் லாச, விடு விடு, செத்துறப்போ. ரவுடியா நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட? நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன் ஆட்டோ இங்க செல்லாது. ஜாக்கிரதை. சாராயமா காய்ச்சற சாராயம். எல்லாத்தையும் கொளுத்துடா. வா போலாம். எல்லா பணையும் உடைச்சு போடு. ரொம்ப ஆடிட்டு இருக்கான். கொளுத்து. எல்லாத்தையும் கொளுத்து. சீக்கிரம் நெருப்ப வையே. வலிக்கிடுச்சு. பட்டாச வெடிக்கிற. நல்லா பத்த வச்சப்போ. இந்த ஃபயர் எஃபெக்ட்ல ஸ்லோ மோஷன்ல நடந்து போனா நல்லா இருக்கும். இனிமே சாராயம் காய்ச்சுவானுங்களா? இத நம்ம கொண்டாடணும். கொண்டாடலாம் வா. இந்த 3 பேரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே. இவங்க தான் வில்லனை காலி பண்ணாங்க. அதோட அந்த ஊர்ல எல்லா பிரச்சனையும் தீந்து ஒருத்தர் விடாம எல்லாரும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டாங்க. அதனால எங்களோட முதலியூர் ஊரு நல்ல படிச்ச ஊரா மாறிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். மறந்துடாதீங்க. இப்ப எந்த டென்ஷனும் இல்ல. ஆனா ஒண்ணு, நானும் பரீட்சை எழுதி பாஸ் ஆகலான்னு நினைக்கிறேன்.
நல்லபடியா இன்டர்வியூ Right, thank you, முடிஞ்சது sir. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல எந்த டவுட்னாலும் என்ன கேளுங்க நான் சொல்றேன் இந்த இன்டர்வியூவை நல்ல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுருங்க இப்ப நான் அவசரமா கிளம்பணும் சரி, நிறைய sir. வேலை இருக்கு சரி, sir. சரியா சரி, sir. வண்டி ரெடியா இருக்காடா சரி நான் வரேன் ரைட் சார் ரைட் ம் கேட்டா பதில் சொல்றானா பாரு சோம்பேறி வந்துட்டீங்களா ஹே செல்லக்குட்டி கட் பண்ணிட்டா ரெடி சார் கட் பண்ணிட்டா எல்லாம் நல்லா போணும்பா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறேன் என்ன காது நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கா உங்க எல்லாரோட மானத்தையும் நான் காப்பாத்துவேன்னு சொன்னேன் இதோ கட்டி கொடுத்துட்டேன் எல்லாரும் கதவை மூடிட்டு தான் போனோம் சரி வழி விடு ஸ்வச் பாரத் பிரசிடென்ட்க்கு வழி விடுங்க எப்படி தள்ளி நில்லு. ஓகே ஓகே இப்பதானே போயிட்டு போறாரு